பிஜேபி காரனை மோதிக்கிட்டு இருந்தோம். அவன் நம்மளை திட்டிட்டு இருந்தான். இந்த நாயை நம்ம கணக்கே எடுத்துக்கல. இவன் ஒருத்தர் இருக்கிறானே தெரியல நம்மளுக்கு. நான் நம்ம ஆள்கிட்ட கேட்பேன், என்னப்பா அந்த விசில் எப்படி பாக்குறானுங்க? அடையான 2 பசங்கண்ணே, யாரு இவரு, 2-3 பசங்க, அது மூஞ்ச பார்த்தா இவன் ஓட்டு போட மாட்டான். மொத்த பேர் இச்சியே சொன்னான் நம்மள. நான் வந்து கேக்குறேன், என்ன அந்த விசில் எப்படி இருக்கிறானுங்க? சின்ன சின்ன பசங்க, அந்த மூஞ்சி, இந்த முடி வடிக்கிறது பார்த்து, அந்த போஸ்டர்ல பார்த்தாலுமே திருட்டு மூஞ்சி மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்த்தா அவனை ஓட்டே போட மாட்டேன். 1960 பிறந்துட்டு 1980 அரசியல் பயணம் தொடங்கினீங்க. அதாவது பள்ளி பருவத்திலே தொடங்கிட்டீங்க. இத்தனை ஆண்டுகள் அரசியல் அனுபவம் உங்ககிட்ட இருக்குது. அந்த அரசியல் அனுபவத்தை வச்சுக்கிட்டு இத்தனை ஆண்டுகள் அமைச்சராக இருந்திருக்கீங்க, மக்கள் பணியில் இருந்திருக்கீங்க. ஒரு மேடையில் எப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வரை நீங்கள் எப்படி பேச வேண்டிய கூட உங்களுக்கு அரசியல் அனுபவம் இல்லையா? ஒரு ஒருமையிலேயே நாயின்னு சொல்லுவீங்க அவரை. அப்போ இத்தனை ஆண்டுகள் மக்கள் உங்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது ஏன்றது மக்கள் இன்றைக்கி ரொம்ப சிந்திச்சுட்டு இருக்காங்க. ஏன் நம்ம தோற்றோம், எதனால் தோற்றோன்றதை கூட உங்களால் இன்னை வரைக்கும் உங்களால் கண்டுபிடிக்காத ஓரளவுக்கு அரசியல் பயணம் நீங்கள் கற்று வச்சிட்ருக்கீங்கன்னா, அப்போ இதுக்கப்புறம் நீங்கள் வரப்போகிற எலெக்ஷனில் எப்படி இருக்க போகிறீங்கன்ற மக்கள் உங்களுக்கு நீங்கள் சொன்ன அந்த நாயின்னு ஒரு வார்த்தைக்காக வரப்போகிற உள்ளாட்சி தேர்தலாகட்டும், வரப்போகிற அனைத்து தேர்தலாகட்டும், உங்களுக்கு ரிசல்ட் ஒரு மேடையோட பேச்சிலே முடிஞ்சு